என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரவ ரூபன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்றைக்கு எங்களோட ஊர் குண்டு தோசை செய்து காட்ட போகிறேன். குண்டு தோசையை குழிப்பணியாரம்னு சொல்லுவார்கள். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குழிப்பணியாரம் செய்கிற ஒரு பேன் ஒன்று வேண்டி இருக்கிறேன். இதில் உங்களுக்கு குண்டு தோசை அதாவது குழிப்பணியாரம் செய்கிறன்றதை செய்து காட்ட போகிறேன். இந்த குழிப்பணியாரம் வித்தியாசமான முறையில் நான் செய்ய போகிறேன். நார்மலாக நீங்கள் இட்லிக்கு அரைக்கிறமா, அதாவது என்னோட இட்லி வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எப்படி இட்லி மா அரைக்கிறதுண்டு. அதில் நீங்கள் தோசையும் செய்யலாம், இட்லியும் செய்யலாம், இப்படி குழிப்பணியாரமும் செய்யலாம். உளுந்து, அரிசி, வெந்தயம், உப்பு இவ்வளவு தான் நான் அந்த மாவில் சேர்த்தது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த வீடியோக்களில் சொல்லி இருப்பேன். இருந்தும் இந்த குழிப்பணியாரத்துக்கும் அதே மாவைத்தான் வச்சு நான் இந்த குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். இது எங்களோட வீட்டுக்கு கிட்ட உள்ள ஒரு தமிழ் கடையில் வேண்டினான். வன்னியன் என்ற ஒரு ஷாப்பில் தான் இது வேண்டினான். அங்கே உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்களும் வேண்டிக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஆன்லைன்லேயும் இருக்குமென்று தான் நினைக்கிறேன். எனக்கு வடிவாக தெரியலை. நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான்ஸ்டிக் குழிப்பணியார சட்டி. இதில் நான் தோசை மா எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கேரட், ஒரு கருவேப்பிலை இவ்வளவத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு, அல்லது இந்த கேரட்டை இதில் ஸ்க்ரேப்பரில் ஸ்க்ரேப் பண்ணுறேன் சின்னதாக. இந்த தோசை மாவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, நல்ல பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், நல்ல பொடியாக நறுக்கின தேங்காய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, சின்ன கேரட்டை பாதியாக அதை ஸ்க்ரேப் பண்ணி அதையும் இதோட சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி உப்பு போடணும். உப்பு சேர்க்கிறேன். இந்த மாவு திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ குழிப்பணியார சட்டி சூடாயிட்டுது. இதுக்குள்ளே நான் நல்லெண்ணெய் விடுறேன். ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடுறேன். ஒவ்வொரு காலம் நாங்கள் கரண்டியிலேருந்து மாவை அள்ளி எடுக்க கலக்கியே எடுக்கணும். இதுக்கு ஒரு மூடி இருக்குது, அதால் இதை மூடி விடலாம். இப்போ நாங்கள் இதை திருப்பி விடலாம். இது பெரிய சட்டியாக இருக்கிறதால இந்த ஓரங்களில் உள்ளது அவிகிறதுக்கு நேரம் எடுக்குது. நீங்கள் கொஞ்சம் அடுப்பில் இருந்து தள்ளி திருப்பி விடணும். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தான் அவியல பெருசாக.
திரும்பவும் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. தோசை மாவை வச்சு நான் குழிப்பணியாரம் செய்து காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி இனிப்பாகவும் நாங்கள் செய்யலாம். இன்னொரு வீடியோவில் நான் அந்த இனிப்பான குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்றதை செய்து காட்டுறேன். அது வந்து சர்க்கரை, முட்டை, வாழைப்பழம், அரிசி இது கூட போட்டு அடித்து நீங்கள் வேணுமெண்டா செய்யலாம். நான் கண்டிப்பாக ஒரு முறை செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நான் உள்ள கேரட், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டிருக்கேன். இப்படி போடாமல் கூட நீங்கள் செய்யலாம். சூப்பரான ஒரு குழிப்பணியாரம். நல்லெண்ணெய் விட்டது இந்த சூப்பராக இருக்குது. உள்ள பாருங்கள் எப்படி நல்லா அவிஞ்சிருக்குது. அவுட் சைட் நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட விடலாம். ஆனால் இந்த குண்டு தோசைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் நல்லது. அதுதான் ஹெல்த்தியும் கூட. இப்போ நாங்கள் இந்த குண்டு தோசையை இந்த சட்னியில் நல்லா உரைப்பான சட்னியோடு செய்திருக்கிறேன். சாம்பார் அதில் தொட்டு சாப்பிட்லாம். நல்லா வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.